1 கிலோ ஆட்டா மாவுக்கு வந்து 3 பாருங்க டபுள் சைஸ்ல வந்து ஊதி வந்துட்டு இப்போ வந்து 8 பீசஸ் ஆக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஊதி இப்படி வந்திருப்பார். ஊதி பாருங்க ப்ரௌன் கலர் ஆயிட்டுது, முருகலா இருக்குது. நான் செய்த ஆட்டா மாப்பானு வந்து நல்லா இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஆட்டா மாவில் எப்படி பான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆட்டா மாவில் ஆரோக்கியமான பான் ஈஸியாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி கிளியரான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். வாங்கோ நான் வந்து எப்படி ஆட்டா மாவில் பான் வந்து செய்கிறேன்னு சொல்லி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 1 கிலோ ஆட்டா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோ ஆட்டா மாவுக்கு வந்து 3 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். அதோட வந்து 3 டீஸ்பூன் சுகர் போட போகிறேன். அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். மூண்டையுமே போட்டு வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கணும். மூண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் நாங்கள் பட்டர் சேர்க்க வேணும். பட்டர் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். என்கிட்ட இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்றபடியாக நான் பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டரை வந்து ஆல்ரெடி எடுத்து நான் உருக்கி வச்சிருக்கிறேன். பட்டர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து விட வேணும். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பட்டரும் எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி திருப்பியும் ஒருக்கா கலந்து விட வேணும். இப்போ வந்து தண்ணி விட வேணும். தண்ணி வந்து நான் 500 மில்லி லிட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். இளஞ்சூட்டு தண்ணீர். 1 கிலோ ஆட்டா மாவுக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி விட வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து குழைச்சி கொள்ள வேணும். எங்களோட கைக்கு தாங்கி கொள்கிற அளவுக்கு சூடு இருந்தால் ஓகே. இப்போ நான் வந்து அந்த இளஞ்சூட்டு தண்ணியில் வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நாங்கள் குழைச்சிட்டே இருக்க வேணும். இப்போ வந்து என்னோட பானுக்கான மாவெல்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வடிவாக குழைச்சி எடுத்துட்டு நல்ல சாஃப்டாக. இப்போ இதை வந்து இதே தட்டில் வச்சு நான் பொலித்தீன் அடித்து விட போகிறேன். காற்று போகாத வரை மூடி விட போகிறேன். மூடிட்டு வந்து ஒரு 1.5 மணித்தியாலம் அப்படியே விட வேணும். விட்டால் வந்து இந்த மாவு வந்து இந்த அளவோட டபுள் சைஸில் வந்திருப்பார். ஸோ இப்போ நான் வந்து காற்று போகாத மாதிரி வேற பொலித்தீனால் கவர் பண்ண போகிறேன். இதை வந்து 1.5 மணித்தியாலம் வெயிட் பண்ண வேணும். 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு வந்து பார்ப்போம். இவர் வந்து டபுள் சைஸில் வந்திருப்பார். இப்போ வந்து 1.5 மணித்தியாலம் ஆயிட்டுது. நாங்கள் பானுக்கு குழைச்சி வச்ச மாவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க டபுள் சைஸில் வந்து ஊதி வந்துட்டாரு. இப்போ நான் வந்து இந்த மாவை வந்து எடுத்து இந்த தட்டில் மாற்ற போகிறேன். மாற்றிட்டு வந்து நீங்கள் எந்த தட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த தட்டுக்கு ஏற்ற மாதிரி சம அளவில் நீங்கள் பிரித்து கொள்ள வேணும். நான் இந்த மாவை வந்து எடுத்து மற்ற தட்டுக்கு மாற்ற போகிறேன். நான் வந்து கேக் பேக் பண்ணுற தட்டு எடுத்துருக்கிறேன். ஆனால் நான் இந்த தட்டில் பேக் பண்ணல. இந்த தட்டில் இதை மாற்றி வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து ஆக்க போகிறேன். நீங்கள் எந்த தட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொள்ளலாம். நீங்கள் பாருங்க எப்படி சாஃப்டாக வந்துட்டாருண்டு. வந்து எல்லாமே சம அளவில் பிரித்து கொள்ளணும். அப்போ தான் வந்து பானையோட சைஸ் ஒரே அளவில் இருக்கும். எனக்கு வந்து 6 சைஸாக நான் பிரிச்சிருக்கிறேன். நான் வந்து 6 பீசஸாக விட்டினா நான் அது கொஞ்சம் பெருசு பெருசாக வந்ததாலே இப்போ வந்து 8 பீசஸ் ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே பட்டர் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் பூச வேணும். தேங்காய் எண்ணெய் என்னிட இல்லாதபடியாக நான் வந்து பட்டர் பூசிக்கிறேன். பட்டர் தடவினதுக்கப்புறம் இதே ஒரு துணியால் வந்து மூடி வச்சு விட போகிறேன். மூடி வச்சுட்டு வந்து நான் பானுக்கு பேக் பண்ணுறதுக்கான தட்டு ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து கேக் பேக் பண்ணுற இன்னொரு தட்டில் நான் வந்து பான் வைக்க போகிறேன். இதில் வந்து பானை தட்டிட்டு நான் அதில் எடுத்து அடுக்க போகிறேன். பான் வந்து தட்டுற தட்டுக்கும் நீங்கள் பட்டர் போட்டுட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் பான் வந்து ஒட்டி பிடிக்காமல் ஈஸியாக வந்து வரும். இப்போ 8 பீசஸாக பிரித்து வச்சுருக்கிற மாவை வந்து பான் போல் தட்டிட்டு வந்து பேக் பண்ணுற தட்டுக்கு மாற்ற வேணும். கையாலையும் தட்டலாம். எனக்கு வந்து கையால் தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றபடியாக நான் வந்து சப்பாத்தி தட்டுற இதால் வந்து செய்ய போகிறேன். இப்படி இந்த மாவை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்துக்கு மடிச்சிட்டு
இதுக்கு நான் வந்து பட்டர் தடவுறேன். ஏனெண்டா பேக் பண்ணிக்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக. ஸோ 2 பக்கமும் நான் வந்து பட்டர் தடவிக்கிறேன். இத வந்து பேக் பண்ற இன்னொரு தட்டுக்கு மாத்துறேன். இதே மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கிற மற்ற 7 பீஸஸையும் வந்து சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு 2ஆ மடிச்சிட்டு 2 பக்கமும் பட்டர் தடவிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து பேக் பண்ணுற தட்டுக்கு மாற்ற போகிறேன். உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். எல்லா பீஸஸையும் வந்து பான் மாதிரி தட்டி பேக் பண்ணுற தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு அரை மணித்தியாலம் துணி போட்டு மூடி விட வேணும். அரை மணித்தியாலத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊதி இப்படி வந்திருப்பார். இதுக்கப்புறம் வந்து நான் பேக் பண்ணுறதுக்கு அவனில் வைக்க போகிறேன். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண வேணும். 180°யில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து அவனுக்கு மாற்ற போகிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் பட்டர் போட்டு விட்டுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா பான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து அவனில் வைக்கிறேன். அவனில் வந்து 180°யில் வந்து 40லேருந்து 45 நிமிஷம் போலே ஆகும். 45 நிமிஷம் ஆயிட்டுது. பானின்ற மேல் பகுதி பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆயிட்டுது. ஸோ அவனில் இருந்து இறக்கி நாங்கள் பார்ப்போம் எப்படி வந்து பான் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நான் எல்லா பானையும் வந்து பிரித்து இன்னொரு தட்டில் மாற்றுறேன். இங்கே பாருங்கோ நல்லாவே வெந்திருக்குது. சில பேருக்கு வந்து இப்படியே சாப்பிட பிடிக்கும். ஆனால் ரோஸ்ட் பானுண்டா 2 பக்கமும் முருகல் தன்மையாக வரணுமென்றதுக்காக நான் திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமும் விட்டு அவனில் வச்சு எடுக்க போகிறேன். 2 பக்கமுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் என்னோடய ஆட்டாமா பான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுது. நல்ல முருகலாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்திருக்கிறோம். நான் செய்த ஆட்டாமா பானும் கொண்டு வந்திருக்கிறேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்து என்னோட பான் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்ன ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கேட்குற சத்திய சோதனை ஆட்டாமா ரொட்டி ஆட்டாமா பான் கட் ஆட்டாமா ரோஸ் பான் சாப்பிட போகிறோம். எப்படி இது கட்டு பார்ப்போம். உள்ளுக்கு அவிச்சதோ அவியலையோ. சாப்பிட்டதும் சொல்லுவாங்க பச்சை வச்சுட்டு போய் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா கூட ஆத்துக்காரனுக்கு ஹெல்த்தியா செய்து கொடுக்குறீங்க. அப்ப சம்பளம் ரிவ்யூ பண்ணணும் இல்ல அம்மா சம்பளம் இங்க பான் வேணுமே. இங்க தூரி அம்மா செய்த பானான் சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க சம்பளம் சம்பளம் பான் வந்து நல்லா இருக்கு. மாசா வந்து அவளோட ஹஸ்பண்டுக்கு நல்ல ஹெல்த்தியா ஆட்டாமா அப்படி இப்படின்னு எல்லாம் சாமி அரிசியில பொங்கல் ஹெல்த்தியா எல்லாம் செய்து கொடுக்குறா. பானுக்கும் சம்பளம் சூப்பரா இருக்கு. சம்பளம் சூப்பரா இருக்கா. சம்பளம் சூப்பரா இருக்கு. பான் இன்னும் ரெண்டும் சேர்ந்தா தான் நல்லா இருக்கு. ஆட்டாமா தம்பி கொடுத்துட்டு காப்பிச்சு சம்பளம் சொல்லலாம். இல்ல இல்ல அத்தை வந்து சம்பளம் அரைச்சு கொண்டு இருந்தவா
அப்ப நான் வந்து அந்த மிளகாய் பேஸ்டா மட்டும் வேண்டிட்டு வந்தேன். அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு உப்பு போட்டு புளி விட்டு எல்லாம் தேங்காய் புளியெல்லாம் எங்கடா எங்கடா ஓகே அப்ப சொந்த காசு தேங்காய் தேங்காய் இல்லை வேணும் 3 தேங்காய் அதுக்கு ஆனா கொண்டு வந்த பக்ஸ பார்த்தா 3 தேங்காய் சம்பளம் தெரியல. நான் ஒரு பாதி காணும் நினைச்சு அப்படி கொண்டு வந்துட்டேன். எங்களோட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.